நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருக்கு பயந்து இது வாழ்வதே இந்த வாழ்க்கை முறை. இப்படி வாழும்போது நம்முடைய ஆயுள் நீண்ட காலம் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். சுழல் காற்று கடந்து போவது போல துன்மார்க்கன் கடந்து போவான். சுழல் காற்றானது பூமியில் வீசும்போது அது சுழன்று கொண்டே இருக்கும். டொர்னோடோ என்று சொல்வார்கள். அது சுழன்று சுழன்று அப்படியே சுழன்று காற்று அடிக்கும். அங்கு கீழே உள்ள எல்லா பொருட்களும் அப்படியே அந்த காற்றில் சுத்தி கொண்டே போய் எங்கேயாவது விடும். சுழன்று கொண்டே நகர்ந்து கொண்டே போகும். அதுதான் சுழல் காற்று. அந்த சுழல் காற்றானது எப்படி திடீரென்று வரும், ஒரு வேகமாக போகும். அதுபோல துன்மார்க்கன் அழிந்து போவான். அவன் வாழ்க்கை நிலைத்திருக்காது. அவனுடைய முடிவு மிகவும் சமீபமாய் இருக்கும். அவனுக்கு அவன் துன்மார்க்கமாய் நடக்கிறான். அவன் அதிக பாவம் செய்கிறான். நீதிமானுக்கு துன்பத்தை கொடுப்பான். இதுதான் துன்மார்க்கனுடைய சுபாவம். கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறவன் துன்மார்க்கன். கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாய் செயல்படுகிறவன், கர்த்தருடைய வசனத்திற்கு விரோதமாய் செயல்படுகிறவன் துன்மார்க்கனாய் இருக்கிறான். இப்படிப்பட்ட மனிதன் சுழற்காற்றை போல நிரந்தரமாய் இல்லாமல் அவன் கடந்து போவான். எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது, நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவன் அந்த இடத்தில் இருக்க முடியாது. அவன் வாழ்க்கை நிலைத்திருக்காது. அவன் தன் சொந்த ஊரில் சொந்த வீட்டில் இருக்க முடியாது. அவன் ஓடி போய்வான். ஏதாவது ஒரு காரணத்தினால் அவன் விலகி போக வேண்டிய நிலை ஏற்படும். இதுதான் துன்மார்க்கனுக்கு கர்த்தர் கொடுக்கும் தண்டனை. அவன் நிலைத்திருக்க மாட்டான். ஆனால் நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நித்திய அஸ்திபாரம் என்று சொல்லும் பொழுது நிரந்தரமான அஸ்திபாரம், நிரந்தரமான. அப்படி என்றால் அதற்கு மாற்றே இல்லை. கர்த்தருடைய ராஜ்யத்தில் நிரந்தரமாய் இருக்க போகிற மனிதன் என்று சொல்லலாம். அவன் வாழ்க்கையில் அவன் சொந்த ஊரில் சொந்த வீட்டில் எத்தனை போராட்டம் வந்தாலும் அவன் அந்த இடத்தில் நிலைத்திருப்பான். அவனை யாரும் அழித்து விட முடியாது, விரட்டி விட முடியாது. நீதிமானை எந்த துன்பப்படுத்தியும், எந்த அளவுக்கு துன்பப்படுத்தியும் அந்த மனிதனை ஒன்றும் இல்லாமல் போக பண்ண முடியாது, விரட்டி விட முடியாது. அவன் நிரந்தரமாய் நித்திய அஸ்திபாரம் உள்ளவனாய் இருப்பான். ஒரு வேலையிலாக இருக்கலாம், சொந்த ஊரிலாக இருக்கலாம், ஒரு ஊழியத்திலாக இருக்கலாம். எந்த இடத்தில் இருந்தாலும் நீதிமானை விரட்டி விட்டு விடலாம், இல்லை அழித்து விடலாம் என்று யாராவது நினைத்தால் அது நிறைவேறாது. நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன், நிரந்தரமான அஸ்திபாரம். ஏனென்றால் கர்த்தரிடத்தில், கர்த்தராகிய கல்மேல் அவனுடைய அஸ்திபாரம் இருக்கிறது. கர்த்தர் அவனை காத்து கொள்வார். எந்த போராட்டமும் அவனை அழித்து விடாது. எந்த போராட்டமும் எந்த சூழ்நிலையும் அவனை விரட்டி விடாது. கர்த்தர் பாதுகாப்பார். கர்த்தரே பாதுகாப்பாய் இருப்பதினால் எந்த தீமையும் அவனை தொட்டுவிட முடியாது. பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான். பற்களுக்கு காடி என்றால், காடி என்பது புளிப்புள்ள ஒரு பொருளாய் இருக்கும், திரவமாய் இருக்கும் என்று தோன்றுகிறது. உடனே பல் கூச்சமாய் இருக்கும், கூசும். அதை நம்மால் சாப்பிட முடியாது. அதிக புளிப்புள்ளதை ஏற்றுக்கொள்ளாது. பற்கள் கூசும், மிகவும் கடினமாய் இருக்கும். அது போலவும் கண்களுக்கு புகை எப்படி, புகைப்பட்டால் கண்கள் எரியும், நாம் சற்று தடுமாறி விடுவோம் புகை வந்து விட்டால். அது போல கண்களுக்கு புகை எரிச்சலை உண்டு பண்ணும், கண்ணை மூடிக்கொள்வோம். அது போல பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி வெறுப்பாய் இருக்குமோ, பிடிக்காதோ, அது போல சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான். சோம்பேறியினிடத்தில் எந்த வேலையும் சொல்லக்கூடாது, அது நடக்காது. அதனால் தீமைதான் நமக்கு வரும். சொன்னால் அது நம் கண்களுக்கு புகையை போலதான் இருக்கும் அவனுடைய செயல். பற்களுக்கு காடி போல என்று வேதம் சொல்லுகிறது.
சோம்பேறியினிடத்தில் வேலை வாங்கக்கூடாது. அவனை அனுப்பவும் கூடாது. வேலை செய்ய சொல்லாமல் இருப்பதே நமக்கு நல்லது, நிம்மதி. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து நடந்தால், கர்த்தருக்கு பயந்து பாவம் செய்யாமல் நீதிமானாய் வாழ்ந்தால், அந்த மனிதனுடைய ஆயுள் பெருகும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொன்னால் அது சொன்னதுதான். நம்முடைய ஆயுள் பெருக வேண்டும் என்று எல்லா மனிதரும் நினைக்கிறோம். என்னெல்லாம் செய்கிறோம்? நல்ல உணவு பழக்கத்தை தான் நான் ஏற்றுக்கொள்வேன். என் ஆயுள் பெருக வேண்டும். நல்ல பழங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள் இவைகளை தான் நான் சாப்பிடுவேன். புதிதான பொருட்களை, நல்ல உணவுகளை தான் நான் சாப்பிடுவேன். ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவேன். நல்ல தண்ணீர் தான், ஆரோக்கியமான தண்ணீரை குடிப்பேன். இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் கவனித்து கவனித்து செய்வோம். இந்த பழம் நல்லது, இந்த காய் நல்லது, இந்த கீரை நல்லது, இந்த உணவுதான் நல்லது என்று பார்த்து பார்த்து சமைத்து சாப்பிடுவது. எதற்கு? நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்று. ஆனால் அதெல்லாம் தேவையில்லை. கர்த்தர் சுலபமான ஒரு வழியை சொல்லுகிறார். நீ எனக்கு பயந்து நடந்தால், அதாவது ஆயுள் என்பது நாம் எப்பொழுது மரணம் அடைய வேண்டும் என்பதை முடிவு பண்ணுவது. நம் ஜீவன் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அவர் என்று வேண்டும் என்றாலும் எப்பொழுது வேண்டும் என்றாலும் எடுக்கலாம். நாம் எவ்வளவுதான் ஆரோக்கியமான உணவுகளை உண்டு, ஆரோக்கியமாய் உடற்பயிற்சி செய்து எல்லாம் வாழ்ந்தாலும் செய்யலாம், தவறில்லை. அதுவே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. உடற்பயிற்சியே எனக்கு வாழ்க்கை, நல்ல உணவுகளை, ஆரோக்கியமான உணவுகளை தேடி சாப்பிடுவதே வாழ்க்கை என்று அதையே கவனித்துக் கொண்டிருக்க தேவையில்லை. அது அனாவசியமான ஒரு காரியம். கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாள் உணவையும், கர்த்தர் எனக்கு கொடுத்த எந்த உணவையும் சந்தோஷமாக ஜெபித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் சாப்பிட்டு வந்தால் போதுமானது. நம் ஆயுள் நீண்ட காலம் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பயந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்து, கர்த்தருக்கு ஊழியம் செய்து, தினந்தோறும் வேதம் வாசித்து ஜெபித்து, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றி, அதாவது ஒரு குடும்ப தலைவியா இருந்தால் தன் குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து, தேவையான குறுகிய நேரத்தில் செய்துவிட்டு குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்றாலும் முதலிடம் கர்த்தருக்காக இருக்க வேண்டும். முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட வேண்டும். காலையில் எழுந்தவுடன் ஜெபித்து வேதம் வாசித்து பின்பு நம் வேலைகளை செய்து அதன் பின்பு நேரத்தை குறைத்து கொள்ள வேண்டும். வீட்டு வேலைகளை செய்வதற்கு சுறுசுறுப்பாக செய்து முடித்துவிட்டு ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும். குடும்ப பெண்கள் இப்படி செய்ய வேண்டும். வேலைக்கு செல்கிறவர்களா இருந்தால் வேலைக்கு செல்லலாம். இரவு கொஞ்ச நேரமாவது கர்த்தருடைய சன்னதியில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை டிவியில், செல்போனில் கேட்க வேண்டும். நேரத்தை வீணடிக்காமல் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து தன் குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு குறைவும் இல்லாமல் செய்ய வேண்டும். பிள்ளைகளும் தங்களுக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை, படிப்பது, வேலைக்கு செல்வது போன்ற காரியங்களை சரியாக செய்ய வேண்டும். அவர்கள் முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுத்து மற்ற காரியங்களை இரண்டாவதாக வைத்து செய்து கொள்ள பழக்க வேண்டும் பெற்றோர்கள். இப்படி நாம் நடக்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து இது வாழ்வதே இந்த வாழ்க்கை முறை. இப்படி வாழும்போது நம்முடைய ஆயுள் நீண்ட காலம் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். அதாவது கர்த்தர் ஒரு மனிதனுக்கு 70 வருடங்கள் ஆயுள் கொடுத்திருக்கிறார் என்றால், ஒரு மனிதன் நீதிமானாய் வாழும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை 70 80 அதிகரிக்கும். கர்த்தர் ஒரு மனிதனுக்கு 70 வருடம் ஆயுளை நிர்ணயித்து இந்த பூமிக்கு அனுப்புகிறார். ஆனால் அந்த மனிதன் அக்கிரமம் செய்து வாழ்கிறான் என்றால் 70 80 35 முடித்து விடுவார். நீ வாழ்ந்தது போதும், பாவம் பெருகிட்டு வா என்று அவனை எழுத்து பாதாளத்தில் போட்டு விடுவார். இதுதான் நடக்கும். துன்மார்க்கமாய் வாழக்கூடாது. நம் ஆயுசு நாட்களை குறைத்துக் கொள்ளக்கூடாது. உடற்பயிற்சி செய்தாலும், ஆரோக்கியமாய் சாப்பிட்டாலும், பாவம் செய்து துன்மார்க்கமாய் வாழ்ந்தால் ஆயுசு நாட்கள் குறுகித்தான் போகும். நீதிமான்களுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். நீதிமான்கள் அவர்களுடைய நம்பிக்கை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவர்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டு செய்தாலும் அது வெற்றிகரமாக மாறும். வெற்றி அடைந்து சந்தோஷப்படுவார்கள். கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று அவர்கள் சந்தோஷப்படும்படி கர்த்தர் அவர்களை மகிழ பண்ணுவார்.
அவர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்கள் நம்பின காரியம் அவர்களுக்கு நிறைவாய் நடக்கும். அவர்கள் எதிர்பார்த்திருந்த, அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்த காரியங்கள் நிச்சயமாய் நடக்கும். வேத வசனத்தின்படி நீதியாய், நியாயமாய், கர்த்தருக்கு பிரியமான செயலின் மேல் அவர்கள் ஆசைப்பட்டிருப்பார்கள். அந்த ஆசை, அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை, இது நிச்சயம் நிறைவேறும், கர்த்தர் எனக்கு தருவார் என்று காத்திருந்த அவர்களுடைய காத்திருப்பு மகிழ்ச்சியாய் முடியும். அவர்களை நிறைவாக்குவார், கர்த்தர் திருப்திப்படுத்துவார். துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும். துன்மார்க்கர் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் நடக்க போவதில்லை. அது நடக்காது. துன்மார்க்கர் எதிர்பார்த்திருக்கலாம் பெரிய பெரிய காரியங்கள். என் வாழ்க்கையில் இது நடக்கும், என் வாழ்க்கை இப்படி இருக்கும், என் சந்ததி இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நான் இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு நினைத்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் நினைவுகள் எல்லாம் அழிந்து போகும். துன்மார்க்கமாய் வாழ்ந்து நன்மை நடக்கும் என்று எதிர்பார்ப்பது மதியீனமான செயல். நிச்சயம் அது நிறைவேறாது. நம் விருப்பங்கள் நிறைவேறிவிடும் என்று நினைத்து பார்க்க கூடாது. பரிசுத்தமாய் வாழ்ந்தால்தான் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற முடியும். பாவம் செய்து ஆசீர்வாதமாய் வாழ்வேன் என்று சொல்வது மதியீனமான செயல். நிச்சயம் முடியாது. அது நடக்காது. நடப்பது போல சில நேரங்களில் தோன்றலாம், ஆனால் நிச்சயம் முடிவு சமாதானமாய் இருக்காது. அதனால்தான் நீதியின் பாதையை தெரிந்து கொள்வோம், பரிசுத்தமாய் வாழ்வோம், நினைப்பதெல்லாம் நடக்கும். கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். துன்மார்க்க பாதை வேண்டாம். பரிசுத்தமாய் வாழ்ந்து நிறைவான வாழ்க்கையை வாழ்வோம். யோபையாவின் வாழ்க்கையில் சோதனை காலம் வந்திருக்கலாம். ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை, ஆரம்பத்தில் அவர் உத்தமனாய் இருந்தார், நீதிமானாய் இருந்தார். கர்த்தர் சொன்னார், கர்த்தரே சொல்லி இருக்கிறார், சான்றிதழ் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்க அவர் எவ்வளவு ஆசீர்வாதமாய் பெரிய பணக்காரராய் இருந்தார். சோதனைக்கு பின்பும் அவர் 140 வருடங்கள் ஆயுசு நாட்களிலும் 2 மடங்கு பெற்றுக்கொண்டார். சகல சம்பத்தையும் பெற்றுக்கொண்டார். பிள்ளைகளையும் 10 பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார். உலக அழகிகள் 3 பெண்களை பெற்றெடுத்தார். இன்னும் என்ன வேண்டும்? அழகான பெண் பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். அழகான மனைவியையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை காரியங்கள்! அவருக்கு என்ன குறை? அவருடைய வாழ்க்கை எல்லாம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை அனுபவித்திருக்கிறார். அதற்கு காரணம் என்ன? அவருடைய உத்தமம், நீதியின் பாதை. அந்த பாதையில் வாழ்க்கை வாழ வேண்டும். அதுவே சிறந்தது. கர்த்தருடைய வழிகள் உத்தமர்களுக்கு அரண். உத்தமமாய் நீதியாய் வாழ்கிறவர்கள், நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று கர்த்தருடைய வசனத்தை படித்து அதன்படி வாழ்கிறவர்களே உத்தமர்கள். அப்படிப்பட்ட உத்தமர்களுக்கு கர்த்தருடைய வழிகள் அரணாய் இருக்கிறது, பாதுகாப்பாய் இருக்கிறது. கர்த்தருடைய வழிகள் பாதுகாப்பாய் இருக்கும். கர்த்தரை கேட்டு நாம் எடுக்கிற முடிவுகள், நம் வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் நமக்கு பாதுகாப்பானதாய் அமையும். நாம் எந்த முடிவு எடுத்தாலும் கர்த்தரிடத்தில் ஜெபித்து கேட்டு வசனத்தை படித்து அதன்படி ஆராய்ந்து தெரிந்து கொண்டு நாம் அப்படி செய்வோம் அல்லவா? அப்படி நாம் செய்யும் பொழுது அந்த வழி மிகவும் பாதுகாப்பாய் இருக்கும். நாம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். தீமை நெருங்காமல் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தருடைய வழி நமக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும். உத்தமர்களுக்கு, அக்கிரமக்காரருக்கோ கலக்கமாய் இருக்கும். அக்கிரமக்காரர்கள் கர்த்தருடைய வழியை பார்த்தால் அவர்கள் கலங்கி போவார்கள். அது எப்படி முடியும்? பாவம் செய்யாதே, பொய் சொல்லாதே, புறங்கூறாதே, உத்தமமாய் நட, 10 கட்டளைகளையும் கை கொண்டு நட என்றால் அக்கிரமக்காரர்கள் கலங்கி போவார்கள். அதெல்லாம் என்னால் முடியாது, அது எப்படி முடியும் என்பார். இது நடைமுறைக்கு வராது, இந்த காலத்திற்கு பொருந்தாது. உடன்படிக்கையை ஏற்படுத்தும் பொழுது கர்த்தர் இஸ்ரவேலரிடத்தில் நித்தியமாய் கடைபிடிங்கள் என்றே சொன்னார். இந்த காலம் அந்த காலம் என்றெல்லாம் சொல்லவில்லை. எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடிய கட்டளைகளை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நியாயப்பிரமாணம் தான் நிறைவேறி முடிந்தது. கட்டளைகள் என்றென்றும் நிலைத்திருக்கிறது. நாம் கடைபிடிக்க வேண்டியவை. கற்பனைகளும் கட்டளைகளும் நிரந்தரமானது, நித்திய கட்டளையா இருக்கிறது. நியாயப்பிரமாணம் சிலுவையில் முடிவடைந்தது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை கை கொண்டு நடக்க வேண்டும் என்றால் துன்மார்க்கருக்கு கலக்கமாய் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் துன்மார்க்கத்தில் பழகி போனார்கள். 14 நீதிமான்கள் என்றும் அசைக்கப்படுவதில்லை. எவ்வளவு துன்பம், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு நெருக்கத்தை
பொல்லாதவன் கொடுத்தாலும், அழிய போகிறவன் சாத்தான் கொடுத்தாலும் நீதிமான்கள் அசைக்கப்படுவதில்லை. நீ என்ன துன்பத்தை வேண்டும் என்றாலும் கொடு, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். என்னை அசைக்க முடியாது. நான் கர்த்தரிடத்தில் விசுவாசத்தில் உறுதியாய் இருப்பேன். கர்த்தருக்காக எத்தனை பாடுகள் வந்தாலும் அனுபவிப்பேன் என்று உறுதியாய் இருப்பார்கள் நீதிமான்கள். அதனால் அவர்களை அசைக்க முடியாது. துன்பம் வந்தாலும் அசைக்க முடியாது. எந்த நிலையிலும் நீதிமானை அசைக்க முடியாது. ஆனால் துன்மார்க்கரோ பூமியில் வசிப்பதில்லை. சீக்கிரத்தில் அவர்கள் மரணம் அடைந்து விடுவார்கள் என்று பொருள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். துன்மார்க்கர் பொதுவாக எல்லா மனிதர்களிடமும் ஒரு எண்ணம் உண்டு. நான் இந்த பூமியில் நிலைத்திருக்க வேண்டும், நீண்ட காலம் வாழ வேண்டும், பூமியில் இந்த வீட்டில் என் சொந்த நிலத்தில் என் சொந்த ஒரு நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆசை இருக்கும். அதே போல என் பிள்ளைகள் இருக்க வேண்டும், என் சந்ததி இருக்க வேண்டும், என் சந்ததி பழுகி பெருக வேண்டும், ஆயிரமாய் பெருக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் துன்மார்க்கருக்கு அது நிறைவேறாது. நீதிமான்களாய் இருந்தால் அவர்கள் பூமியில் வசிப்பார்கள், நிலைத்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான்களின் சந்ததியே பூமியில் நிலைத்திருக்கும். நீதிமான்கள் நிலைத்திருப்பார்கள். துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. அவர்களுக்கென்று பாதாளம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமானுடைய நாவு ஞானத்தை வெளிப்படுத்தும். நீதிமான் பேசும்போது ஞானம் வெளிப்படும். ஒரு மனிதன் நீதிமானாய் வாழ வேண்டும் என்றால் ஞானம் தேவை. ஞானம் எங்கிருந்து வரும்? பரலோகத்திலிருந்து. ஞானத்தின் ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நமக்கு ஞானம் வரும். ஞானமுள்ள மனிதனால் நீதிமானாய் வாழ முடியும். நீதிமான் பேசும்போது அவன் வாயிலிருந்து ஞானம் வெளிப்படும். எந்த காரியத்தை எப்படி செய்யலாம், நீதியாய் நடக்கலாம் என்பது நீதிமானிடம் கற்றுக்கொள்ளலாம். மாறுபாடுள்ள நாவோ அறுப்புண்டு போகும். மாறி மாறி பேசுவது, நேரத்திற்கு ஏற்றபடி, ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் ஏற்றபடி மாற்றி மாற்றி பேசுவது, பொய் பேசுவது, ஏமாற்றுவது, பிறரை நம்ப வைத்து ஏமாற்றுவது, இப்படிப்பட்ட பேச்சினால் மாறி மாறி நடக்கிறவர்கள், பேசுபவர்கள், தீமை செய்கிறவர்கள், பொய் புறங்குறுதல் போன்ற காரியங்களை செய்கிறவர்கள் அறுப்புண்டு போவார்கள். அவர்கள் நிரந்தரமாய் நிலைத்திருக்க முடியாது, வாழ முடியாது, அறுப்புண்டு போவார்கள். நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானதை பேச அறியும். பிறரிடத்தில் எதை பேசினால் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று தெரிந்து பொய் அல்ல, நியாயமாய் நீதியாய் நல்ல விஷயங்களை பேச அறியும் நீதிமான்களுடைய நாவு. அப்படி என்றால் நல்ல காரியங்களை பேசுகிறவர்கள், நன்மை, பிறருக்கு நன்மை ஏற்படுத்த பேசுகிறவர்களே நல்லவர்கள். ஒரு துன்பம் ஒருவருக்கு வரப்போகிறது என்றாலும், மகனே மகளே இப்படிப்பட்ட துன்பம் வரப்போகிறது, நீ இப்படி நடந்து கொள், உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் என்று ஆலோசனை சொல்பவர்கள் நீதிமான்கள். வரப்போகும் துன்பத்தை அறிவித்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் வழியை போதித்து பிள்ளைகளை வழி நடத்தும். இது ஞானமான செயல். நீதிமான்களின் வழி நடத்துது. அவர்கள் வாழ்க்கைக்கு அவர்களுக்கு பிரியமாய் இருக்கும். நம்மை நல்வழிப்படுத்துகிறார்கள் என்று. துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளது. அவர்கள் மாறி மாறி பேசுவார்கள். பிறர் மனதை வேதனைப்படுத்தும்படி பேசுவார்கள். பிறர் மனதை துன்புறுத்தும்படி பேசுவார்கள். இப்படிப்பட்ட செயல்கள் துன்மார்க்கருடையது. இப்படியாக நாம் நீதியின் பாதையை கற்றுக்கொண்டு நீதியின்படி வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து இவ்வுலகத்திலும் சமாதானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று நித்திய ஜீவனையும் அடைவோம். நீதியின் பாதையை தெரிந்து கொள்வோம். கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு வேத வசனத்தை படித்து புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து வேத வசனத்தின்படி வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறுவோம். கர்த்தரை சந்தோஷப்படுத்துவோம். நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வோம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரை. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறை கல்லோ கர்த்தருக்கு பிரியம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தின் பொருள் என்ன? கள்ள தராசு அப்படி என்றால் ஒரு வியாபாரம் செய்யும் பொழுது யாருக்கு எந்த பொருளை நாம் அளந்து கொடுத்தாலும், வியாபாரம் செய்தாலும், விவசாயிகள் விவசாயம் செய்து விவசாய பொருட்களை விற்பதாக இருந்தாலும், வீட்டில் எந்த பொருளை விற்றாலும், எந்த பொருளை நாம் நம் கைகளால் விலைக்கு கொடுத்தாலும் அளந்து கொடுக்கும் முறை துல்லியமாக, அதாவது
தாராளமாக இருக்க வேண்டும், மிக சரியா இருக்க வேண்டும். அதிகமா இருக்கலாமே தவிர குறைத்து அளக்கக்கூடாது. எந்த வியாபாரத்திலும் எந்த தொழிலிலும் வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை நாம் விலைக்கு கொடுத்தாலும், விவசாயம் செய்து அதன் பொருளை விற்றாலும் தயவு செய்து எப்பொழுதும் எடையை குறைத்து கொடுத்து விடக்கூடாது. குறைத்து அளவை குறைத்து விட்டு குறைந்த பொருளை போட்டாலும் அதிகமாக எடை காண்பிப்பது போல அதை திருகி வைப்பது, அதை தவறாக அளந்து வைப்பது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது. எந்த ஒரு அளக்கும் பொருளையும் தவறாக பயன்படுத்தக்கூடாது. நாம் கொடுக்கும் பொருட்கள் அதிகமா இருக்கலாமே தவிர குறைத்து இருக்கக்கூடாது. எதை அளந்து கொடுத்தாலும் இப்படியாக செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் நாம் அளக்கிற அளவில் குறைத்து கொடுத்து நாம் ஏமாற்றி பிறரை ஏமாற்றி வியாபாரம் செய்தால் அது ஒரு சிறு துளி அளவாய் இருந்தாலும் அது கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தர் மிகவும் நல்லவர், பரிசுத்தர். மிக சரியாய் இருப்பதே வாழ்வதே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. நாம் தவறான காரியங்களை எந்த நேரத்திலும் செய்யக்கூடாது. யாரையும் ஏமாற்றக்கூடாது என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். வார்த்தையினாலோ சொல்லினாலோ செயலினாலோ எந்தவித முறையினாலும் நாம் பிறரை ஏமாற்றக்கூடாது. கர்த்தர் மிகவும் துல்லியமாய் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தூதர்கள் நம்மை எப்பொழுதும் கவனித்து தினந்தோறும் கர்த்தரிடத்தில் சென்று நம்மை குறித்து நாம் செய்யும் செயல்களை குறித்து அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். தினந்தோறும் இரவில் நாம் தூங்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ரட்சிக்கப்பட்ட உடனே 2 தேவதூதர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் நியமிக்கப்படுவார்கள். அவர்கள் எப்பொழுதும் கூடவே இருப்பார்கள். ஒரு தேவதூதர் மிகாவேல் கூட்டத்தை சேர்ந்தவர். அவர் பொல்லாத ஆவிகளும் தீமைகளும் நம்மை நெருக்கி நம்மை அழித்து போடாதபடிக்கு நம்மை பாதுகாக்கும்படியாக மிகாவேல் கூட்டத்தை சேர்ந்த ஒரு தூதர் நியமிக்கப்படுவார். இன்னொருவர் கேப்ரியல் தூதரை சேர்ந்தவர், அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒரு தூதர். அவர் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு செய்தி கொண்டு வருவதும் நம்முடைய ஜெபங்களையும் நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் போய் சொல்வதற்கும் கேப்ரியல் தூதன் தூதராக பணிபுரிவார். இப்படியாக 2 தூதர்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட உடனே அவர்கள் நம்மை நம் கூடவே இருந்து கவனித்துக் கொண்டிருப்பார்கள். நம்முடைய செயல்கள் தவறாய் இருக்கும் பொழுது அது கர்த்தருக்கு தெரிவிக்கப்படும். நாம் செய்கிற அன்றாடம் செய்கிற தவறுகள், நாம் நினைக்கிற நினைவுகளில் இருக்கிற தவறுகள் எல்லாம் அவர்கள் கணக்கு வைத்திருப்பார்கள், கர்த்தருக்கு தெரியப்படுத்துவார்கள். கர்த்தரும் பரிசுத்த ஆவியானவரும் நம்முடன் இருந்து எப்பொழுதும் நம்மை கவனித்துக் கொண்டிருப்பார். அதனால் நாம் எப்பொழுதும் பிறரை ஏமாற்றவோ தவறு செய்யவோ நம்மை யாரும் பார்க்கவில்லை, நாம் என்ன செய்தாலும் யாருக்கும் தெரியாது என்று நினைக்க கூடாது. மனிதர்களின் கண்களுக்கு தப்ப முடியும், கர்த்தருடைய கண்களுக்கு தப்ப முடியாது. சிலர் நினைக்கலாம், இதெல்லாம் நடக்கும் காரியமா, நம்ம எப்பொழுதும் யாராவது கவனித்துக் கொண்டே இருக்க முடியுமா என்று சொல்வார்கள். ஒரு காரியத்தை நினைத்து பார்ப்போம். ஒரு சாதாரணமாக மனிதன் கண்டுபிடித்த பொருளான சிசிடிவி கேமரா இருக்கிறது. அதை ஒரு இடத்தில் வைத்து விட்டாலே, ஒரு கடைத்தரவில் வைத்து விட்டால் அங்கு வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாரையும் கவனித்து அது காட்டி விடுகிறது. ஒரு சாதாரணமான மனிதன் கண்டுபிடித்த ஒரு பொருளை அப்படி செய்யும் பொழுது பரலோகத்தால் நம்மை கவனிக்க முடியாதா? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மனிதனாலேயே முடிகிற காரியம்தான் இது. அப்படி இருக்க விசுவாசிப்போம். இது சத்தியமான உண்மை. வேதத்தில் ஆதாரங்கள் இருக்கிறது. மரியாளம்மாவிடம் தேவதூதர் வந்து உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பாக சொன்னார். தூது வரும் தேவதூதர்கள் உண்டு என்பதை தெரிந்து கொள்ளலாம். தானியேல் ஐயாவின் புத்தகத்தில் மிகாவேல் தூதன் வந்து தானியேல் ஐயாவிடம் பேசும்போது சொல்லுகிறார், நான் யுத்தம் நடந்தது வானத்திலே, நான் அங்கிருந்து அந்த தூதனை வெற்றி பெற்று நான் இங்கு வந்திருக்கிறேன். அந்த தேசத்தின் அதிபதி அந்த பொல்லாத ஆவிகளோடு நான் யுத்தம் செய்தேன் 21 நாள் என்று அவர் சொல்லுகிறார். அங்கிருந்தேன், அவன் என்னை தடை செய்தான். அதன் பின்பு மிகாவேல் தூதன் வந்து என்னை காப்பாற்றியதும் நான் வருகிறேன், அவருடைய உதவியினால் வருகிறேன் என்று கேப்ரியல் தூதன் சொல்லுகிறார். இப்படியும் மிகாவேல் தூதன் வந்து காப்பாற்றுகிறார்.
இப்படி வேதத்தில் ஆதாரங்கள் அநேகம் உண்டு. யோபையாவின் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுதும் பரலோகத்தில் இப்படி நடக்கிறது. மிகாயா தீர்க்கதரிசியின் வரலாற்றிலும் நாம் பார்க்கிறோம். அங்கு வானத்தில் பரலோகத்தில் ஒரு சபை கூடுகிறது, கர்த்தர் இருக்கிறார், பொல்லாத ஆவிகள், தீர்க்கதரிசிகள், பூமியில் இருக்கிற தீர்க்கதரிசி மிகாயா அங்கே போயிருக்கிறார், பூமியில் இருக்கிற மனிதர் ஆவியில் அங்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். இதெல்லாம் பொய் அல்ல. யாராவது சொன்னால் நம்பாமல் இருக்க வேண்டாம். இதெல்லாம் சத்தியம், வேதத்தின்படி சத்தியம். தீர்க்கதரிசிகள் சத்தியமானவர்கள், உண்மையானவர்கள், அவர்கள் சொல்வது உண்மை. நமக்கு புரியவில்லை என்றால் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர எல்லாவற்றையும் நமக்கு தெரியாததெல்லாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. அது நமக்கு புத்திசாலித்தனமான செயல் அல்ல. நமக்கு புரியவில்லை என்றால் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இல்லவே இல்லை, அப்படியெல்லாம் இல்லை என்று சொல்ல நமக்கு தெரியாது. நாம் ஆராய்ந்து பார்த்து வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லை என்று சொல்லலாம். எந்த அனுபவமும் இல்லை, விசுவாசிக்க மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், வேதம் வாசிக்க தெரியாது, வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று தெரியாது, ஆனால் தெரிந்தவர்கள் சொல்லும் போது அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று வாக்குவாதம் பண்ணக்கூடாது. இதையெல்லாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். சரி, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தர் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் நாம் செய்யும் சிறு தவறுகளும் நம் நினைவில் தோன்றும் போதே கர்த்தர் அறிந்து கொள்வார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிறு கதை ஒன்றை பார்ப்போம். கள்ளத்தராசு, அதாவது ஒரு வியாபாரம் செய்யும் பொழுது இப்பொழுது இந்த கருத்து மிகவும் அவசியமாய் இருக்கிறது, மிக மிக அவசியமாய் இருக்கிறது. சமுதாயத்தில் ஒரு பேச்சு இருக்கிறது. எந்தவித தொழில் செய்தாலும், பிசினஸ் செய்தாலும், பெரியதா இருந்தாலும் சிறியதா இருந்தாலும், ஒரு வியாபாரம் என்றால் பொய் சொல்லாமல் செய்ய முடியாது என்ற ஒரு மிக மோசமான ஒரு கருத்து நிலவி வருகிறது. அது தவறு என்பதற்கு இந்த உதாரணம் நமக்கு புரியும். இது உண்மையாய் நடந்த சம்பவம். அதாவது இந்திய தேசத்தின் மிக பெரிய, மிக உயர்ந்த பணக்காரராய் இருந்த ஒருவர் இருந்தார். அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் என்றால் தேசத்திலேயே முதலிடத்தில் இருந்தவர், அவர் முன்னால் இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு பணக்காரர் என்ன செய்தார்? அவர் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி காலங்களில் அவர் தனக்கென்று வாரிசு இல்லாததினால் தன் கூட இருந்த ஒரு சிலர், மிக முக்கியமானவர்கள் சிலரை தேர்ந்தெடுத்து இவர்களில் ஒருவரை, அதாவது ஒரு 10 பேர் போல அவர் தன்னுடன் கூட இருந்து மிகவும் பணிபுரிகிற, அதிகமாய் உழைக்கிற சிலர் இருந்தார்கள். அவர்களை அழைத்து, நான் எனக்கு வாரிசாக, என்னால் முடியவில்லை, எனக்கு வாரிசாக உங்களை நான் நியமிக்க விரும்புகிறேன். அதனால் நான் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன். யார் இந்த போட்டியில் ஜெயிக்கிறீர்களோ அவர்களை என்னுடைய எல்லா பொறுப்புகளையும் கவனிக்கும்படியாக எனக்கு அடுத்ததாக அவர்களை இந்த தொழிலுக்கு உரிமை ஆவார்கள். அதாவது இந்திய தேசத்தின் முதல் பணக்காரராய் இருந்த அவர் தன் சொத்து முழுவதையும் அவருக்கு கொடுக்க போகிறார். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், அதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியே எல்லாரும் ஒப்புக்கொண்டார்கள். ஒப்புக்கொண்டதும் அந்த முதலாளி என்ன செய்தார்? தன்னிடத்தில் 10 விதைகளை எடுத்தார். இந்த விதைகளை நான் உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் ஒரு தொட்டியில் இட்டு இந்த விதைகளை வளர்க்க வேண்டும். ஒரு மண் தொட்டியில் வைத்து செடியை வளர்க்க வேண்டும். யாருடைய செடி செழிப்பாக நன்றாக வளர்ந்திருக்கிறதோ அவர்களுக்கு 1 வருடம் கழித்து நான் அதை கேட்பேன். அப்பொழுது அதை நீங்கள் கொண்டு வந்து காட்டும் போது எந்த செடி செழிப்பாய் வளர்ந்திருக்கிறதோ அதனுடைய உரிமையாளருக்கு நான் என்னுடைய சொத்துக்களை கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு தன்னிடத்தில் இருந்த 10 விதைகளை அவர் கொடுத்தார். அதை வாங்கி கொண்டு சென்றார்கள். எல்லோரும் சென்றார்கள். சென்று தொட்டியிலிட்டு அதை நன்றாக தினந்தோறும் தண்ணீர் ஊற்றி நன்றாக வளர்த்து வந்தார்கள். இப்படி வளர்த்து வரும்போது அதில் ஒரு மனிதனுடைய தொட்டியில் விதை போட்டு நன்றாக பராமரித்து தண்ணீர் ஊற்றி கொண்டே வந்தார். 1 மாதமானது, செடி முளைக்கவில்லை. 2 மாதமானது, செடி முளைக்கவே இல்லை. மற்றவர்கள் எல்லோருடைய தொட்டியிலும் செடி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இவர் தொட்டியில் செடி முளைக்கவே இல்லை என்பதை இவர் சொல்லவில்லை யாரிடத்திலும். அப்படி இருக்கும் பொழுது அவர் தன் மனைவியை பார்த்து இப்படி சொல்லுகிறார், இப்படி நான் எவ்வளவு பாடுபட்டு தண்ணீர் ஊற்றி நான் நல்ல உரமிட்டு வளர்க்கிறேன், ஆனால் செடி முளைக்கவே இல்லையே, என்ன செய்வது என்று கேட்டார். அவரது மனைவி நீதியும் நேர்மையுமானவர். அவர் சொன்னார்,
உங்கள் முதலாளி சொன்னதை நீங்கள் செய்யுங்கள், என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் தண்ணீர் ஊற்றுவதை மட்டும் நிறுத்த வேண்டாம். நீங்கள் பத்திரமாய் அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எது நடந்தாலும் நன்மைக்கு, கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார் என்று அவர்கள் அப்படியே செய்து நீதியாய் நேர்மையாய் நடந்து கொண்டார்கள். தண்ணீர் ஊற்றிக்கொண்டே வந்தார்கள். ஆனால் 1 வருடம் ஆகியும் அதில் முளைக்க கூட இல்லை, சிறு துளி இலை கூட வரவில்லை. இப்படி இருந்ததும் அந்த முதலாளி அழைத்து உங்கள் தொட்டிகளை எடுத்து வாருங்கள், செடியை நான் பார்க்கிறேன் என்றார். எல்லோரும் கொண்டு வந்தார்கள். ஒவ்வொருவருடைய செடியும் ஒவ்வொரு விதமாக வளர்ந்திருந்தது. அளவில் ஒரு சிலருடைய செடி நன்றாக உயரமாக நல்ல செழிப்பாக வளர்ந்திருந்தது. இப்படி இருக்கும்போது இவர் தனது வெறும் தொட்டியை கொண்டு வந்து வைத்தார். ஐயா, நீங்கள் கொடுத்த விதை முளைக்கவே இல்லை எனக்கு. நான் இன்று வரை தண்ணீர் ஊற்றி என்னால் முடிந்தவரை நான் முயற்சி செய்தேன். அது செடி முளைக்கவே இல்லை, என்னை மன்னியுங்கள் என்று அவர் மன்னிப்பு கேட்டார். ஏனென்றால் நீ சரியாக வேலை செய்யவில்லை என்று இருக்கிற வேலையையும் எடுத்துக்கொண்டு நம்மை வீட்டுக்கு அனுப்பி விடுவார் என்று பயந்து நடுங்கிக் கொண்டு இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். நான் பராமரிப்பில் குறைவு வைக்கவில்லை, ஆனால் செடி முளைக்கவே இல்லை, நான் என்ன செய்வது என்று மிகுந்த வேதனையோடு தாழ்மையோடு அவர் சொன்னார். இப்படி சொன்னதும் எல்லோரும் பார்த்து ஒரு மாதிரி சிரித்து கொண்டு சந்தோஷமாய் இருந்தார்கள். யாரை அவர் அழைக்கப் போகிறார், இவருக்கு முளைக்கவே இல்லை, இவருக்கு அழைக்க மாட்டார் என்று. அப்படி இருக்கும் பொழுது அந்த முதலாளி மற்றவர்கள் எல்லோரையும் ஓரமாக அமர வைத்துவிட்டு, இந்த மனிதன் தான் என்னுடைய அடுத்த வாரிசு என்று சொன்னார். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அது எப்படி? அந்த மனிதனுடைய செடி முளைக்க கூட இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இது எப்படி நீர்கள் எப்படி சொல்லலாம் என்று எல்லாரும் யோசித்துக் கொண்டிருந்தார்கள், தங்கள் முதலாளியின் செயலை கண்டு புரியாமல். அப்பொழுது அந்த முதலாளி சொன்னார், நீதியும் நேர்மையும் உள்ளவன் தான் என்னுடைய வாரிசாக என் சொத்துக்களை அடைய வேண்டும். நான் கொடுத்த விதைகள் எல்லாம் நெருப்பில் வேக வைத்து எடுக்கப்பட்டது. அதனால் அந்த விதைகள் எதுவும் முளைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நான் கொடுத்த விதைகள் முளைக்காததினால் நீங்கள் வேறு விதைகளை போட்டு முளைக்க வைத்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த மனிதனோ நீதியாய் நேர்மையாய் உண்மையாய் அந்த மனிதன் நடந்து கொண்டான். அது முளைக்காதது உண்மைதான். இவன் என்னை ஏமாற்ற நினைக்கவில்லை, நீங்கள் என்னை ஏமாற்றினீர்கள். நீதியும் நேர்மையும் உள்ளவனிடத்தில் தான் என்னுடைய சொத்துக்கள் போய் சேர வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதனுக்கு தன் சொத்து முழுவதையும் எழுதி வைத்தாராம். இந்த வசனத்திற்கு ஏற்ற ஒரு கதையாக இது இருக்கிறது. நீதியும் நேர்மையும் அந்த மனிதனை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வந்தது. இன்றும் நம் தேசத்தின் அதிபதிகள் இவர்களை எல்லாம் சற்று கவனித்து பாருங்கள். அவர்கள் நீதியும் நேர்மையுமாய் இருந்ததினால்தான் அந்த உயர்ந்த பதவியை அடைந்திருக்கிறார்கள். அரசாங்கத்தில் மிகப்பெரிய பொறுப்புகளை, முக்கியமான பொறுப்புகளை நீதியும் நேர்மையுமாய் பணத்தாசை இல்லாதவர்களுக்கு தான் கொடுப்பார்கள். மிக உயர்ந்த ஸ்தானத்தில் அவர்கள் இருப்பார்கள். நம்முடைய முன்னாள் ஜனாதிபதியாகிய அப்துல் கலாமை பாருங்கள், அவர் கூட அப்படிதான். மிக உயர்ந்த மனிதர். அவருடைய நற்குணங்களே அவரை அந்த அளவுக்கு உயர்த்தியது. அதாவது கடின உழைப்பு மட்டும் பத்தாது, நீதியும் நேர்மையுமே நம்மை உயர்த்தும். அதை புரிந்து கொண்டு நாம் நடப்போம். பொய்யும் பித்தலாட்டமும் நிரந்தரமாய் இருக்காது. எந்த தொழிலில் பிறரை ஏமாற்ற செய்யும் வியாபாரங்கள் எல்லாம் சரிந்து போய்விடும். ஒரு நாளில் லாபம் பார்க்கலாம், மறுநாள் நம்ம ஏமாற்றுகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்துவிடும். அந்த தொழில் நிலைத்திருக்காது. கொஞ்சம் வருமானமாய் இருந்தாலும் நீதியும் நேர்மையுமாய் நடந்தால் அந்த நீதியும் நேர்மையுமே மற்றவர்களை மனிதர்களை இழுக்கும். அது நிரந்தரமான தொழிலாய் மாறும். என்றென்றும் நமக்கு வருமானம் கொடுக்கிற தொழிலாய் மாறும். அதனால் அதை புரிந்து கொண்டு நீதியின் பாதையில் நடப்போம். இது தெள்ள தெளிவாக நமக்கு ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார். சுமித்திரையான நிறை கல்லோ கர்த்தருக்கு பிரியம். நாம் அளக்கிற அளவுகள் மிக சரியாக தாராளமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நேசிப்பார். நாம் ஒருவருக்கு அளந்து கொடுக்கிறோம். 1 லிட்டர் எண்ணெய் அளந்து கொடுக்கிறோம் என்றால் அந்த 1 லிட்டர் குறையாமல் சரிந்து விழும்படி நாம் அளந்து கொடுக்கும் பொழுது அதை கர்த்தர் பார்ப்பார். என் மகன் எவ்வளவு நீதியாய் இப்படி செய்கிறார்கள் என்று பார்த்து அவர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தையும் தாராளமாய் அள்ளி கொடுப்பார். என் பிள்ளை இவ்வளவு தாராளமாய் இருக்கும் பொழுது நானும் என் பிள்ளைகளுக்கு தாராளமாய் இருப்பேன் என்று.
அதை புரிந்து கொள்வோம். நற்குணமே சிறந்தது. பொய்யும் பித்தலாட்டமும் அநீதியும் அக்கிரமமும் ஏமாற்றுதலும் நிலைத்திருக்காது. அது நமக்கு நன்மையை தராது. அகந்தை வந்தால் லட்சையும் வரும். மிக பெரிய திமிராய் நடந்து கொள்வது, கர்வமாய் நடந்து கொள்வது. அப்படி கர்வமாய் நடந்து கொள்கிறவர்களுக்கு லட்சை வரும் என்றால் அவமானம் நேரிடும். அதாவது தன்னை உயர்த்தி கொள்வது, நான் பெரியாள், என்னால் எல்லாம் முடியும், எல்லாரும் எந்த மனிதனும் எனக்கு கீழ்தான் என்று திமிராக பேசுவது, அகம்பாகமாய் நான் பெரியவன் என்று சொல்வது, என்னால் எல்லாம் முடியும் என்று நினைப்பது, என் அதிகாரத்தில் தான் எல்லாம் என்று அதிகாரம் பண்ணி கொண்டு திரிவது, இதெல்லாம் அகந்தையின் அடையாளங்கள். ஒரு மனிதனுக்குள் அதிகமான கர்வம், அகந்தை, அப்படி என்றால் பெருமை. அந்த பெருமை இருக்குமானால் அந்த அகந்தை, திமிர் என்று சொல்வோம். இந்த குணம் இருந்தால் அவர்கள் அவமானத்தை அடைவார்கள், அவமானப்பட நேரிடும் என்று வேதம் சொல்லுகிறது. தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்திலோ நாணம் உண்டு. தாழ்ந்த சிந்தையில் இருக்க வேண்டும். நாம் சிறியவர் என்ற எண்ணம் வேண்டும். பிறரை மதித்து பேச வேண்டும். யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஏழையா இருந்தாலும், எவ்வளவு சிறு பிள்ளைகளாய் இருந்தாலும், வயதில் சிறியவராய் இருந்தாலும், பணத்தில் சிறியவராய் இருந்தாலும், படிப்பறிவு இல்லாதவர்களாய் இருந்தாலும், யார் எதை பேசினாலும் காது கொடுத்து கேட்கும் தாழ்ந்த குணம் வேண்டும். என்ன சொல்கிறீர்கள் சொல்லுங்கள் என்று மரியாதையாய் பேச தெரிய வேண்டும். நீ பேசுவதையெல்லாம் என்னால் கேட்க முடியாது என்று சொல்வது கர்வமான செயல், திமிர், அகம்பாவம். நீ பேசுவதை நான் கேட்க வேண்டுமா என்று நினைப்பது, இதுவும் அகந்தையான செயலாயிருக்கிறது. அப்படி மனிதனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருக்கக்கூடாது. இதில் ஒரு காரியம் என்னவென்றால், சிலர் இருப்பார்கள், பொல்லாத ஆவி பிடித்த மக்கள், மிகவும் கொடுமைப்படுத்துகிற குணமுடையவர்களாய் இருந்தால் அதனால் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்க வேண்டும், அவர்களுக்கு மரியாதை கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் என்று பொருள் அல்ல. அவர்களை விட்டு விலக வேண்டும். இல்லை என்றால் விலக முடியாத சூழ்நிலையில் அமைதியா இருந்து விட வேண்டும். அதில் தவறில்லை. ஆனால் யாராவது பொதுவான ஒரு வார்த்தை, பொதுவான மனிதர்களிடத்தில் பழகும் முறை, யார் எதை சொன்னாலும் தாழ்ந்த சிந்தையோடு கேட்கிற மனம் வேண்டும். கர்வம் இருக்கக்கூடாது. நான் பெரியவன் என்ற உயர்வு இருக்கக்கூடாது. தேவையில்லாதவர்கள் பேசுவதை விலகி நாம் செல்லலாம், தவறில்லை. ஆனால் நான் பெரியவன், இவன் பேசுவதை நான் கேட்க வேண்டுமா, இவன் சொல்வதை நான் கேட்க வேண்டுமா என்று நினைப்பதுதான் கர்வம். அந்த கர்வம் நமக்கு இருக்கக்கூடாது. தாழ்ந்த சிந்தை இருக்க வேண்டும். செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும். செம்மையானவர்களுடைய உத்தமம் என்று சொல்லும் பொழுது, செம்மையானவர்கள் யார்? நல்ல மனம் உள்ளவர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள். அப்படி என்றால் வேத வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களே செம்மையானவர்கள். அவர்களுடைய உத்தமம் அவர்களை வழி நடத்தும். அதாவது செம்மையானவர்களுடைய உத்தமம் வழி நடத்தும் என்றால், அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு பிரியமானவர்கள் ஒரு பாதையில் நடந்து போகிறார்கள் என்றால், தார் போடப்பட்ட ஒரு நல்ல பாதை, தார் ரோடு இருக்கிறது, அதில் நல்ல பாதையில் நாம் மேலே நடந்து செல்வது சுலபமானது. அது போல கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் உத்தமமாய் நடந்து வாழ்வது என்பது தார் ரோடில் நடந்து போவது போல. கல் இருக்காது, முள் இருக்காது, நாம் சுலபமாக நடந்து செல்லலாம். அது போல. ஆனால் துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். துரோகிகள் என்றால் யார்? கர்த்தரை மறந்து, கர்த்தரை வேண்டாம் என்று ஒதுக்கி கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்கள். யூதாஸ் துரோகி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய செயல்கள் யாரிடத்தில் காணப்படுகிறதோ அவர்களே துரோகிகள். அதாவது கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்கள், கர்த்தரை அறிந்தும் தெரிந்தும் எனக்கு வேண்டாம், எனக்கு உலக இச்சைதான் வேண்டும் என்று போகிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட மாறுபாடு உள்ளவர்கள், கர்த்தரை ஒதுக்கிவிட்டு போகிறவர்கள், கர்த்தரை மறந்து அவருடைய அன்பை மறந்து அப்படி போகிறவர்கள், அவர்களுடைய மாறுபாடு அவர்களை பாழாக்கும். அவர்கள் அழிந்து போவார்கள், பாழாக்கப்படுவார்கள். அப்படி என்றால் அவர்கள் அக்னி கடலுக்கே செல்வார்கள் என்று பொருள்.
கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. கர்த்தரை மறந்து போகிற துரோகிகள், கர்த்தரை வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு போகிறவர்கள், கர்த்தரின் அன்பை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள், அவர்களை காட்டிலும் முட்டாள்கள் உலகத்தில் யாரும் இல்லை. அவர்களே மிகப்பெரிய முட்டாள்கள். கர்த்தரின் அன்பையே விட்டு போகிறார்கள் அல்லவா? அதிகம். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது. கர்த்தருடைய கோபாக்கினை என்று ஒரு நாள் உண்டு, அது வரும். கர்த்தர் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் நமக்கு சொல்லி இருக்கிறார், அவருடைய கோப கலசங்கள் ஊற்றப்படும் நாட்கள், நீதி நிறைவேறும் நாட்கள், அவைகள் தொடங்கி விட்டது. இப்பொழுதே அது தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு பூமிக்கு வரும் நாட்கள், 7 முத்திரைகள் உடைக்கப்படுவது, 7 முத்திரைகள் உடைக்கப்படும் போது நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதாவது இந்த பூமிக்கும் மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் வருகிற நியாய தீர்ப்புகள், இவைகள் எல்லாம் தான் கோபாக்கினை நாளை அடையாளப்படுத்துகிறது. அந்த கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது. உதாரணத்திற்கு கர்த்தருடைய கோபாக்கினை தான் COVID-19, கொரோனா. அது கர்த்தருடைய நியாய தீர்ப்பாய் இந்த பூமிக்கு வந்தது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்களாய் இருந்தாலும் அது வந்து விட்டால், அந்த நோய் வந்து விட்டால் தப்பிக்க முடியாது. ஏனென்றால் மருந்தே இல்லை. மருந்து இருந்தால் எத்தனை கோடி கொடுத்த வேண்டும் என்றாலும் அதை வாங்கி உயிர் பிழைத்துக் கொள்ளலாம். ஆனால் எவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த நோய்க்கு தப்புவிப்பது, கொரோனாக்கு தப்பித்துக் கொள்வது மிகவும் கடினமான செயல். அது முடியாத காரியம். அது வந்தால் வந்ததுதான் என்ற நிலை இருந்தது அல்லவா? எத்தனை பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, அந்த சரீரத்தை காப்பாற்ற யாராலும் முடியாது. அதுதான் உண்மையான நிலை. இதுதான் வேதம் சொல்லுகிறது. கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் அந்த மனிதனை காப்பாற்றாது. கர்த்தர் ஒருவரை காப்பாற்றுவார். அவருக்கு பிரியமாய் நாம் நடக்காவிட்டால் அதான் நமக்கும் நிலைமை. கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தால் தப்பித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் அந்த நோய் வரவே வராது. கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்களுக்கே அப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் வரும். தேவ தூதர்களே அதை செயல்படுத்துவார்கள். அதனால் அவரவர் செய்கிற பாவத்தின் நிமித்தமாகவும் தேசங்களின் பாவத்தின் நிமித்தமாகவும் தான் அப்படியெல்லாம் வருகிறது. அதனால் நாம் கர்த்தருக்கு பயந்து தினந்தோறும் ஜெபித்து நம்மை பரிசுத்தமாய் காத்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்தால் வருகிற எல்லா கொள்ளை நோயிலிருந்தும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். இயற்கை சீற்றங்கள் நம்மை பாதிக்காது. எந்த தீமையும் நம்மை அணுகாது. அவர் நம் இரட்சகர், அவர் நம் பாதுகாவலர். அவர் இருக்கும்போது நமக்கு கவலை இல்லை. நம்மை பாதுகாக்கும் காவல் தெய்வம் அவர். நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். நாம் நீதிமானாய் நடக்கும் பொழுது மரணம் நமக்கு நேரிடாது. எந்த கொள்ளை நோயும், இயற்கை சீற்றங்களும், எந்த பேர் ஆபத்துகளும், யுத்தங்களும் நம் ஜீவனை எடுத்துவிட முடியாது. கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்துக் கொள்வார். அவர் மிகவும் நல்லவர், அன்பின் ரூபமானவர். அவர் காட்டும் வழியான நீதியின் பாதையில் நாம் நடந்தால் போதும். நாம் எல்லா ஆபத்துக்கும் காப்பாற்றிக் கொள்ளலாம். வேறு வழியே இல்லை. கர்த்தர் ஒருவரே நமக்கு வழி. அதை புரிந்து கொள்வோம். இந்த மனித குலத்திற்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று யாராவது நினைத்தால் அவர்களுக்கு இருக்கும் ஒரே வழி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை அல்லாமல் பாதுகாப்பு என்று வேறொன்றும் இல்லை. அவரே இரட்சகர், அவரே மீட்பர். பணமும் பொருளும் ஐஸ்வர்யமும் ஞானமும் எந்தவித திறமையும் நம்மை காப்பாற்ற முடியாது. எது இருந்தாலும் நம்மால் காப்பாற்ற முடியாது. உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவராய் இருந்தாலும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள நம்மால் முடியாது. கர்த்தரை நாம் மண்டிக் கொண்டால் காப்பாற்றப்படுவோம். அல்லேலூயா. உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும். உத்தமனாய் ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் அவனுடைய வழிகளை, அவனுடைய உத்தமமே அவனை காப்பாற்றும். அவன் போகும் வழிகள் அவனை காப்பாற்றும். அவன் உத்தமமாய் நடக்கிறான், நீதியாய் நடக்கிறான், பொய் பேசாமல், பிறருக்கு தீமை செய்யாமல், பிறரை ஏமாற்றாமல், அடுத்தவரை தூஷிக்காமல், நீதியும் நேர்மையுமாய் உண்மையாய் வாழ்கிற ஒரு மனிதன் இருந்தால் அவனுடைய உத்தமமே அவனை காப்பாற்றும், அவனை வழி நடத்தும். அதுதான் அந்த மனிதனுடைய பாதை. உத்தமம் என்ற பாதையை போட்டு அதன் மேல் அந்த மனிதன் நடந்து போகிறான். அது தாரோட்டின் மேல் நாம் நடப்பது போல சுலபமாய் இருக்கும் உத்தமமான வாழ்க்கை. ஆனால் துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தில் விழுவான். அப்படி என்றால் ஒரு காட்டில் நாம் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். காடுகளில்
பாதை இருக்காது. எங்கிருந்து எந்த பக்கம் செல்வது என்று கிடையாது. நாம் நினைத்த இடத்தில் போக வேண்டியதுதான். முட்புதர்களும் செடிகளும் மரங்களும் அடர்ந்திருக்கும். அதற்குள் நாம் செல்லும் பொழுது பாதை இருக்காது. கல், முள், பூச்சிகள், அதிகமான மரக்கிளைகள், இலைகள் எல்லாம் இருக்கும். அதில் எந்த இடத்தில் எது இருக்கிறது என்று சொல்ல முடியாது. அதில் நடந்து போகும்போது நமக்கு ஆபத்துகள் அதிகம். எந்த நேரத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற நிலை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொள்வதும் துன்மார்க்கமாய் வாழ்வதும் இரண்டும் ஒன்றுதான். காட்டில் நடப்பது எந்த நேரத்தில் எது வேண்டும் என்றாலும் நடக்கும். இதுதான் கர்த்தர் சொல்லும் வார்த்தை. தாரோடில் நடக்கும் பொழுது நாம் பாதுகாப்பாய் நடப்பது போல உத்தமமான வழி. உத்தமம் என்பது தாரோடில் நடப்பது போல, துன்மார்க்கமான வாழ்க்கை என்பது காடுகளில் நடப்பது போல. எதை முடிவெடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு சுலபமாய் இருக்கும் என்பது நமக்கே தெரியும். உத்தமமாய் நேர்மையாய் வாழ்வோம், எந்த ஆபத்தும் இல்லாமல் சமாதானமாய் வாழ்ந்து முடிக்கலாம். நல்லபடியாக கர்த்தருடைய ராஜ்யத்தை அடையலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.